அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொளியில் நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற மேலும் ஒரு தகவல் எதை பற்றினதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, திமுக கட்சியின் ஆட்சியின் குறைகள் மற்றும் நிறைகள். ஏற்கனவே பாகம் 1ல் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் எந்த எந்த மாதிரியான நிறைகள் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல சொல்லிட்டு, இரண்டாவதாக குறைகள் என்னங்கிறதையும் சொல்லியிருந்தேன். இந்த பாகத்தில் இந்த பாகம் 2 அல்லது பகுதி 2 அல்லது இந்த பார்ட் 2ல் என்ன சொல்ல வரேன்னா, குறைகள் நிறைகள் இது ரெண்டையுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையினுடைய துறையினுடைய தலைப்புல நான் வந்து ரெண்டையுமே சொல்ல போகிறேன். அதில் முதலாவது என்னன்னு பார்த்துட்டோம்னா, இந்த இந்து மத எதிர்ப்பு அப்படிங்கிறது தான். இந்து மத எதிர்ப்பு அப்படிங்கிறதுல சனாதனத்தை வேற இருக்கணும், அதை அழிக்கணும், அப்படி இப்படின்னு வந்து எதுக்கெடுத்தாலும் கத்திக்கிட்டே கிடக்குறாங்க அந்த உதயநிதி. அப்புறம் தலைவர் ஸ்டாலின். யார் தலைவர்? திமுகவின் தலைவர். இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இத்தனை காலம் ஒன்று அந்த இந்து மதத்தில் இல்லாமல் வேறு மதத்தில் போய் சேர்றவங்க ஒரு பக்கம் நடந்தாலும், இன்னொரு பக்கம் இந்து மதம் சனாதன தர்மம் இதை வந்து என்னன்னே தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி சனாதன எதிர்ப்பு சொல்லுறாங்களே, தெரிவிக்கிறாங்களே, இந்த சனாதனம்னா என்ன, இந்த சனாதனத்தை பற்றி மற்ற யூடியூபர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எடுத்து பார்க்குறாங்க. இன்னொன்று, பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ், முக்கிய பிரமுகர்கள் என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அதையும் கவனிக்கிறாங்க. அப்போ அதனால் நமக்கு என்ன நடக்குது, நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம், என்ன மாதிரி தெரியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. இப்படி பலதரப்பட்ட கோணங்களில் பார்க்குறதுனால என்ன ஆகுதுன்னா, சனாதனத்தை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க தேடி தகவல்களை பார்த்து படிச்சுல கேட்டு தெரிஞ்சு தங்களை பக்குவப்படுத்திக்கிறாங்க, தெரியாததை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அந்த விதத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம திமுக கட்சியில் செய்யக்கூடிய சனாதன எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக நம்ம எந்த மதத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எந்த மாதிரியான ஒரு அரவணைப்பில் இருக்கிறோம், எந்த மாதிரியான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழணும் இப்படிங்கிற விஷயத்த நீண்ட நெடுங்காலமாக தெரியாமல் இருந்தவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க நடைமுறையில் அது கடைப்பிடிக்கிறாங்களோ இல்லையோ, அதை தெரிஞ்சுக்கிட்டு சிறிது சிறிதாக அதில் இருந்து பக்குவப்பட்டு முன்னேறி வராங்க. அப்போ இந்த சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறதுலையும் இந்து மத எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்துலையும் நம்ம நல்லதுமே இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லதுன்னா தெரியாதவங்க அதை பற்றி தேடி தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்று, சுத்தமாக அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் எதையும் தெரிஞ்சுக்கக்கூடிய விருப்பம் இல்லாதவங்க மற்றொரு மதமான கிறிஸ்துவம் அல்லது இஸ்லாமுக்கு மாறி அங்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான மாதிரியான சூழ்நிலைகளை, அவங்களுக்கான வாழ்வியல் முறைகளை அவங்க அனுபவிச்சுக்கிறாங்க. இது ஒன்று. அதாவது இந்த இந்து மதம் சம்பந்தமான ஒரு துறை ஒன்று. அடுத்தபடியாக ஹிந்தி திணிப்புங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம். ஹிந்தி திணிப்புங்கிற பேரை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே வராங்க. அந்த தலைப்பில் போராட்டமும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க திமுக கட்சியில் இருந்து. அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா, ஹிந்தி மொழிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஹிந்தி மொழி முழுசாக நல்லா சுத்தமான ஒரு இலக்கிய நயத்தோடு பேசக்கூடிய நபர்கள் யாருமே இல்லை. ஹிந்தி மொழியை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் தான் பேசுகிறாங்க. அதுவும் இப்போ ஆங்கிலம் எந்த அளவுக்கு பரவி இருக்கோ, ஆங்கிலத்தினுடைய கிராமட்டிக்கல் அந்த இலக்கிய நயம்லாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு கூட ஹிந்தி பரவலை. காரணம் என்னன்னா, ஹிந்தியை கற்றுக் கொடுக்குறவங்க மிக மிக குறைவு. அதனாலேயே ஹிந்தி மொழி சரியான அளவு பக்குவப்பட்ட விதத்தில் எல்லாருக்கும் பரவலை. அது பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை எழுதுறதா இருக்கட்டும், அல்லது படிக்கிறதா இருக்கட்டும், இது இன்னுமே மேம்படலை. அதை ஹிந்தியை படிக்கணும், அது ஒரு பொதுமொழி அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்களே ஒழிய, அதை எப்படியெல்லாம் நல்ல விதமாக பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் மேம்படலை. ஹிந்தி மொழியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 13 ஒரு விஷயங்கள் சொல்கிறத விட தேர்வு முறைகள் இருக்குது. அந்த தேர்வு முறைகள் எங்கன்னா பிராத்மிக்கு, அப்புறம் மதியமான ஆரம்பித்து
அப்படியே ஒரு 13 தேர்வுகள் வரைக்கும் இருக்குது. அந்த 13 தேர்வுகளுக்கும் பார்த்துட்டோம்னா அதில் எந்த மாதிரியான ஒரு அடிப்படை விஷயம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் மனசில் பதியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இன்னொன்று, ஒரு பொருள் இல்லை ஒரு ஒரு வார்த்தை அதை ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு சேர் சேர் அப்படிங்கிற நாற்காலி எடுத்துக்குவோம். சேர் அப்படிங்கிறதுக்கு தமிழில் நாற்காலின்னா நாற்காலி. நாற்காலி மேலே உட்காரு அப்படின்னா ஹிந்தியில் அதை எடுத்துக்கிட்டோம்னா நாற்காலிக்கே இன்னும் 4-5 விதமான இதை பொறுத்து வாக்கியத்தை பொறுத்து வார்த்தைங்க மாறுது. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு போனால் நிறையா சொல்லிக்கிட்டு போகலாம். இன்னொன்று, இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா நம்ம தெரிஞ்ச விஷயம் தெரிகிற விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தமிழில் சொன்னோம்னா எனக்கு தெரியும் அப்படிங்கிற சொல்கிறோம். இது ஆங்கிலம் எடுத்துக்கிட்டோம்னா நோ நோ அல்லது நோயிங் அல்லது நோன் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தை முடிஞ்சிடலாம். அதே மாதிரி ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா அந்த வார்த்தையிலேயே மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க. ஆனால் ஹிந்தியில் பத்தாங்கிறாங்க, மாடுங்கிறாங்க, அப்படி இன்னும் நிறைய வார்த்தைகளை சேர்த்துக்கிட்டே போகிறாங்க. இந்த வார்த்தைகள் நிறைய எடுத்து சேர்த்ததுக்கான காரணம் என்ன இந்த ஹிந்தியில்? இதெல்லாம் யாருக்குமே அடிப்படையாக தெரியாது. கண்டிப்பாக திமுக கட்சி இது ஹிந்தி திணிப்புன்னு தான் பார்க்குறாங்க. உண்மையிலேயே அது ஒரு ஹிந்தி திணிப்பு தான். ஹிந்தி தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது உண்மைதான். ஆனால் அது ஒரு எளிமையாக இருக்கணும். ஹிந்தி எளிமையாக இருந்தால் தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையாக ஒரு எளிமை முறைகள் இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ரொம்ப உடல் அளவில் என்ன சொல்கிறதுன்னா ஆரோக்கியத்தில் சிறந்த மேம்பட்ட மக்களால் மட்டும்தான் இந்த மாதிரி ஹிந்தி மொழியினுடைய இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். இன்னொன்று, பேசுகிற உச்சரிப்பு இந்த ஹிந்தி பேசுகிற அந்த வட மாநில மக்களுக்கும் தென் மாநில மக்களுக்கும் இடையில பெரிய வேறுபாடு இருக்குது. காரணம், இப்போ ஹோட்டல் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம். ஆங்கிலத்தினுடைய எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணுங்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை மாற்றி இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு எழுத்து அது முதல் முறையாக ஒரு வார்த்தையில் வருது அப்படின்னா அதுக்கு குறில் அப்படிங்கிற ஒரு சப்தத்தையும், ரெண்டாவது முறையாக அதே வார்த்தையில் வந்ததுன்னா அதுக்கு நெடிலையும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த வட மாநிலத்தில் இருக்கிறவங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆவடி அப்படிங்கிறதுக்கு AVADI அப்படின்னு இருக்குது. அதில் ஆவடிக்கு முதல்ல நெடில் சப்தம் வருது, ரெண்டாவதாக வரக்கூடியது குறில் வருது. அப்போ தமிழ்நாட்டில் அதுக்கு ஆவடின்னு பேர் வச்சதை அவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவாடி அப்படிங்கிறானுங்க. அந்த அவாடி அப்படிங்கிறதுல அவனுங்களாம் இவனுங்க முதல்ல அந்த ஏ வரும்போது குறில் சத்தத்தையும், ரெண்டாவது அந்த ஏ வரும்போது நெடில் சத்தத்தையும் அவனுங்களாம் இது தீர்மானம் பண்ணி வச்சுக்கிட்டானுங்க. அதுபடி அவனுங்க உச்சரிச்சுட்டு வரானுங்க. அவனுங்க அந்த அந்த மாதிரியான உச்சரிப்பில் இங்கே தெற்கு பக்கம் தமிழ்நாட்டுக்குலாம் வந்தாங்கன்னா பெரிய தலைவலியாக இருக்குது அவனுக்கிட்ட பேசுறது. இன்னொன்று, இப்போ ஹோட்டல் அப்படிங்கிறது தான் HOTEL. அந்த ஹோட்டலில் ஓங்கிறது ஓ சவுண்டு தான் வரணும். இன்னொன்று அப்படிங்கிறது ஏ சவுண்டு வரணும். ஹோட்டல் அப்படின்னு வரணும். இவனுங்க அந்த மாதிரி முதல்ல வர்றது ஓக்கு ஒரு குறி சத்தமான ஓ அப்படிங்கிறது கொடுத்துட்றானுங்க. அது சரியாக வந்துடுது அது உச்சரிக்கும் போது. அடுத்தது ரெண்டாவதாக அந்த வரும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா அதுக்கு ஒரு நெடில் சத்தத்தை கொடுத்துட்றாங்க. அது ஏன்னு ஏ அப்படின்னு ஒரு குறி சத்தத்தில் சொல்லாமல் ஏ அப்படின்னு இழுக்கிறானுங்க, ஹோட்டேல் அப்படிங்கிறானுங்க. இது மாதிரி ஆங்கில எழுத்துக்களை ஒரு உச்சரிக்கிற முறையிலேயே என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இன்னொன்று, இதை நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட் இல்லாமல் யார் வாஜ்பாய் ஆட்சி காலத்துலேயே இதெல்லாம் பேசி ஒரு மொழியினுடைய ஆரம்ப எழுத்து ஆள தான் ஆரம்பிக்கும், அதனால் இப்படி தான் உச்சரிப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை அவனுங்களாம் ஏற்படுத்திக்கிட்டு அவனுங்க என்ன மாதிரியான உச்சரிப்பில் பேசுகிறாங்களோ அதை தான் மற்றவங்களும் பேசணுமா, அதை தான் உலக மையம் உலக உண்மை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இது முற்றிலும் தவறானது. ஏன்னா நம்ம ஒரு நாட்டில் இந்திய திருநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா இந்திய நாடு முழுக்க ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அங்கங்கே போனால் ஒவ்வொரு வார்த்தையும் என்னென்ன மாதிரியான சப்தத்தில் உச்சரிக்கிறாங்களோ சொல்கிறாங்களோ அந்தந்த அந்தந்த உச்சரிப்பை அந்தந்த ஒரு சப்தத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு ஆகணும். நமக்காக ஒன்று வச்சுக்கிட்டு அதை பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்து ஒருத்தனுடைய புத்திய ஒரு சிந்தனையை சின்ன வயசுலேயே மாற்றக்கூடாது. மாற்றக்கூடாதுன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. வட மாநிலத்தவர். அவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா சரியாக பள்ளிக்கூட படிப்பு முடிக்கிறது இல்லை, பாதியிலே வெளியில் வந்துடுறாங்க. பாதியிலே பள்ளிக்கூட படிப்பு முடிக்காத வெளியில் வந்தவனுக்கும் பள்ளிக்கூட படிப்பை முழுசாக முடிக்கிற தமிழகம், கேரளா,
இந்த கர்நாடகா ஆந்திரா மாதிரியான மக்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது, வேறுபாடுகள் நிறைய இருக்குது. அவன் பள்ளிக்கூட படிப்பு முடிக்காதவனுக்கு வந்து ஏன் வந்து மற்ற மாநிலத்தில் போய் பணிபுரிகிற வாய்ப்பு எதுக்காக மற்ற மாநிலத்தில் அவன் போய் பேசுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு எனக்கும் தெரியல. இந்த ஒரு குழப்பம், இந்த ஒரு சூழ்நிலையை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது திமுக கட்சியினர் நடத்துகிற ஹிந்தி திணிப்பு 100% சரியானது அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த குழப்பங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் என்னுடைய குழு நபர்கள் ஆய்வு செஞ்சு எனக்கு இப்போ சமீபத்தில் எனக்கு சமர்ப்பிச்ச அந்த அறிக்கையிலேருந்து தான் நான் எடுத்து வச்சு பேசுகிறேன். இதை தாராளமாக மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், அல்லது எந்த அரசியல் கட்சியும் வேணுமானாலும் இருக்கட்டும், அவங்க எடுத்துட்டு கொண்டு போய் என்னுடைய கருத்தை அப்படியே நேரடியாக நீங்கள் தெரிவிக்கிறதுனால தெரிவிக்கலாம், அல்லது நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துறதுனால உட்படுத்திக்கலாம். எப்படி ஏன்னா எப்படினாலும் எனக்கு அது ஒரு நல்ல விஷயம்தான். எனக்கு தெரியாததை கண்டிப்பாக நாளைக்கு ஊடகம் கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி அந்த விஷயத்தில் ஏன்னா இதில் இந்த காணொலியில் நான் ஆரம்பத்தில் தொடங்கினதுலேருந்து இது வரைக்கும் நம்ம திமுக கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் அவங்க பண்ணின விஷயங்கள் எந்த அளவுக்கு அடிப்படையில் ஒரு நல்லதாக இருக்குங்கிறது என்னுடைய தரப்பில் ஆய்வு பண்ணதை நான் இதில் தெரியப்படுத்திட்டேன். அடுத்தது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக திமுக கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்களுடைய குறைபாட்டை நம்ம இது பண்ணுறதா தான் சுட்டி காட்டுறதா தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நம்ம திமுக தலைவர் அப்படிங்கிறவர் தமிழகத்தில் என்னதான் எதிர்ப்புகளை கொடுத்தாலும், அதாவது மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களுக்கு, செயல்பாடுகளுக்கு, அவங்களுடைய ஆட்சி முறைகளுக்கு, அது தற்சமயம் இருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்சிக்கு எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் அவங்க எதனுடைய அடிப்படையில் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் எதை பற்றினதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது தங்களுடைய முதலீடுகள், தங்களுடைய நிறுவன வளர்ச்சி தங்களுக்கு சொந்தமானது, தங்களுடைய பையன், பேரன், பொண்டாட்டி, சொந்தக்காரங்க, அவங்க இவங்க, கட்சி உறுப்பினருக்கு தேவையானவங்க, தேவையில்லாதவங்க, வேண்டப்பட்டவங்க, வேண்டப்படாதவங்க, இப்படி எல்லா வகையான அதாவது சொந்த கட்சியினுடைய மக்களுக்கும் என்ன நல்லது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டம் மூலமாக தான் உதவி செஞ்சுருந்துருக்கணும், இல்லை வேறு பக்கம் பணத்தை கொண்டு போயிருந்துருக்கணும். இப்போ நான் நேற்று கூட மாரிதாஸ் அவர்களுடைய காணொலியை பார்த்தேன். அதில் சொல்லியிருந்தது, அப்போ நான் 1970, 72, 73களில் கருணாநிதி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த கையில் இழுத்துட்டு போகக்கூடிய ரிக்ஷாவை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் ரிக்ஷாவை கொடுத்த விவகாரத்தில் ஒரு 16-17 லட்சம் நடந்த கொள்ளையை சொல்லியிருந்தார். கண்டிப்பாக நான் அதை ஆமோதிக்கிறேன், வரவேற்கிறேன். காரணம் என்னென்னா, திமுக கட்சியில் எப்பப்பெல்லாம் ஆட்சியில் இருந்ததோ அப்பப்பெல்லாம் இது மாதிரியான கொள்ளைகள் நிறையவே நடந்திருக்குது. நானுமே கண்கூட பார்த்துருக்குறேன். அப்போ நடந்த கொள்ளைகளுக்கு என்னதான் காரணம் சொல்கிறீங்க? கடந்த காலத்தில் நடந்திருக்குன்னா ஒரு 16 லட்சம், அப்போ 1970, 73களில் 16-17 லட்சம் கொள்ளை போயிருக்குன்னா, அந்த கொள்ளைக்கு அந்த பணம் இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி, இப்போ இருக்கிற மதிப்புப்படி, பண மதிப்புப்படி எவ்வளவு மதிப்பு இப்போ வருது. இன்னொன்று, அப்போ அதுக்கு அப்போ கருணாநிதி அந்த மாதிரி பண்ண ஊழலுக்கு என்ன மாதிரியான ஒரு தண்டனையை வந்து அவருக்கு கொடுக்கலாம், இல்லை அவருடைய மகனான ஸ்டாலினுக்கு கொடுக்கலாம். இப்படியெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை யோசிக்க வைக்குது. இன்னொன்று, கட்சியோடைய நபர்கள், கட்சி உறுப்பினர்களை காப்பாற்றுறதுலையே வந்து முக்கியமாக இருக்கிறாங்க. அப்போ கொள்ளையடித்த விஷயங்களை பேசும்போது மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக ஊடகங்கள் மூலமாக ஏதேதோ விஷயங்களை திரிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஹிந்தி திணிப்பு சொன்னீங்க, அப்புறம் இந்து மதத்தினுடைய இதை சொன்னீங்க, அதனுடைய தவறான இதெல்லாம் சனாதன தர்மத்தினுடைய இதெல்லாம் சொன்னீங்க. அதில் இருக்கிற ஒரு உண்மையான விஷயத்த, உங்களுடைய போராட்டத்தை, உங்களுடைய அந்த விஷயத்தில் நீங்கள் உங்கள் தரப்பில் நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாமல் பண்ணீங்களோ அதில் இருக்கக்கூடிய நல்லதை நானும் என்னுடைய தரப்பில் ஆய்வு பண்ணி பார்த்தேன். ஒரு நல்ல விஷயந்தான், நல்ல விஷயமும் இருக்குது. அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியலைங்கிறது தான் இங்கே ஊர்ஜிதமாக இருக்குது. இன்னொன்று, அந்த நல்ல விஷயத்தை அடிப்படையாக வச்சு நீங்கள் பண்ணலை. அடிப்படையாக நல்ல விஷயம் இருக்குது, அந்த அடிப்படையில் நீங்கள் சனாதன தர்மத்தை எதிர்க்கிறத பண்ணலை. காரணம், உங்களுக்கு அவங்க அறிவு வளர்ச்சி அவ்வளவுதான்.
அடுத்தபடியாக வந்துட்டோம்னா இந்த இந்தி திணிப்புங்கிறது பண்ணினீங்க. இந்தி திணிப்பில் கண்டிப்பாக அது நல்லது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. எனக்கும் நல்லது அதில் நான் தேடி பார்க்கும்போது அடிப்படையாக நல்லது என்னங்கிறது புரிஞ்சுது. இது வெளிப்படையான ஒன்று. ஆனால் கொள்ளை அடிச்சிங்களே பணத்தை, அந்த விஷயத்த நம்ம எந்த கணக்கில் கொண்டு போய் சேர்க்கறது? இது வரைக்கும் திமுக கடந்த வந்த காலகட்டங்கள்ல எவ்வளவு பணம் கொள்ள போயிருக்குது, எவ்வளவு மணல் கொள்ளைகள் அடிச்சிருக்கிறீங்க. நீங்க அடிச்ச மணல் கொள்ளையினால தான் தென் தமிழகத்துல வழக்கத்துக்கு மாறா பெருவெள்ளம் ஏற்பட்டு மக்கள் அவதிக்குள்ளானாங்க, பாதிக்கப்பட்டாங்க. இது 100% உண்மை. இப்போ அந்த மணல் கொள்ளைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னொன்று கிரானைட்டு கல்லை இங்கிருந்து வெட்டி எடுத்து கிரானைட்டு டைல்ஸு, மார்பிள்ஸு இதெல்லாம் மலேசியால இருந்து வெட்டி எடுத்து அங்கேருந்தும் நம்ம அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தபோது அவங்க அனுப்ப வேண்டான்ட்டு நீங்க எடுத்து பண்ணதுக்கான காரணம் என்ன? இங்க இருக்கிற இயற்கை வளத்தை போட்டு சொரண்டுன்னு சொரண்டுறீங்களே, வலிச்சு வலிச்சு நக்கிறீங்களே. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இங்க இருக்கிற இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் ஆட்சியாளர்களை ஆட்சியில உட்கார வைக்கிறோம். ஆனா கொள்ளைகள் எவ்வளவு போயிட்டு இருக்குது. மணல் கொள்ளைகள் இது வரைக்கும் மணல் எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, அந்த மணல்லாம் எங்க போச்சு, அதனுடைய வருமானம்லாம் என்ன? இதெல்லாம் ஏதாவது பதில் கொடுக்க முடியுதா உங்களால? ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே. இப்போ இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்களை. அடுத்தபடியா என்ன சொல்லலாம்னா, இந்த திரையுலக சினிமா திரையுலகத்தை எடுத்துக்கலாம். இந்த தமிழ் சினிமா திரையுலகத்துல இருக்கிறவங்க எத்தனை பேர் இன்னைக்கு நல்ல விதமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க? அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை எங்க கிடைச்சிருக்குது? இப்போ சமீபமா ஒரு நடிப்பு நாடகத்தை ஏற்படுத்தின சிவகுமார் குடும்பத்தார் அவர்களை கண்டிப்பா இந்த காணொலியில நான் பேசுறதுக்கு ஒரு கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அவ்வளோ கேவலமான ஒரு குடும்பமா இருக்குது அந்த நடிகர் சிவகுமார் குடும்பம். ஏன்னா திமுக குடும்பத்தை வளர்க்கும் விதமாவே பேசிக்கிட்டு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அவங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளியில தெரிய மாட்டேங்குது. தெரியறதுக்கான வாய்ப்புகளையும் பெரும்பாலும் அடைச்சி வச்சிருக்கிறீங்க. ஊடகத்துல என்ன அந்த சன் டிவி நியூஸ்ல என்ன பேசுறாங்களோ அதை தான் மக்கள் பெரும்பாலும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப தமிழ் திரையுலகத்துல இருக்கிறவங்க திமுக கட்சியினால தான் ஆரம்பிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டாங்களா? முன்னாடி ஆரம்ப காலத்துல தமிழ் திரையுலகம் வந்த புதுசுல கருணாநிதி அங்கதுல வசனம் கதையெல்லாம் எழுதிட்டு இருந்த போது அப்ப யாருனுடைய உதவியினால அந்த திரையுலகம் வளர்ந்தது? இன்னொன்று அதனுடைய படிப்படியான வளர்ச்சி யார் யார் மூலமா வந்தது? இன்னொன்று திமுக கட்சியினர் எந்தெந்த இடத்துல லேபிள் ஓட்டி தங்களை மக்கள்கிட்ட ஒரு தவறான முகத்தை காமிச்சிட்டு இருந்தாங்க. இது எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் தமிழ் திரையுலகம் முக்கியமாக வளர்ந்ததுக்கான ஒரு பெரும் புள்ளி, ஒரு பெரிய ஆளுனுடைய ஒரு ஆதிக்கம் யாருன்னா அது எம்ஜிஆர் தான். டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் மட்டும்தான். அவர் தான் தமிழ் திரையுலகத்தில் அவர் நடிக்கும்போது தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுடைய வாய்ப்பு தமிழகத்துக்கு வந்தது. நீங்கள் இது தாராளமாக சோதனை பண்ணி பார்க்கலாம். அவருடைய திரைப்படங்கள்லாம் எடுத்து பார்த்து அதுக்கு ஃபினான்ஸ் அந்த பணம் முதலீடு பண்ணது யார், எந்த நிறுவனத்தினோட பெயர், இதையெல்லாம் தாராளமாக நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் திரைத்துறைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் முதல்வரானதுக்கப்புறம் படிப்படியாக நிறைய துறைகள்லையும் வளர்ந்தது. இப்போ இன்றைக்கி 5,50,00,000 மன்னிக்கணும் 5,50,000 கோடி முதலீடு வருதுன்னா அதுக்கு அடிப்படையாக எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அன்னைக்கு வச்ச ஒரு பிள்ளையார் சொல்லி தான். நம்ம இதை பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒத்துக்காமல் இருக்கலாம். இல்லை எம்ஜிஆர்லாம் என்ன பண்ணார், அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவர் நடித்தார் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அவருக்கு குடும்பம் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, பேரம்பேத்திகள் கிடையாது. அவங்களாம் யாருமே கட்சிக்குள்ளார வரல, மக்களாட்சிக்குள்ளார ஆதிக்கத்தை செலுத்த வரல. அவங்க எல்லாம் தங்களுடைய கை காசை போட்டு மக்களுக்கு சேவைகள் செஞ்சாங்க. இது நாள் வரைக்கும் திமுக கட்சி தரப்புல இருந்து எவ்வளோ கை காசு மக்களுடைய சேவைக்கு வந்திருக்குது? இதை யாராலையாவது சொல்ல முடியுமா? அவன் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு, குடும்ப வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு ஏதோ கோல்மால்களை பண்ணி வச்சிருக்கீங்க, குறுக்கு வழிகளை பண்ணி வச்சிருக்கிறீங்க. அந்த குறுக்கு வழிகள் படி தான் திருமணம் நடக்கணும், குடும்ப வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க. அந்த அந்த வழிமுறையில் குடும்ப வாழ்க்கையை அமையணும்னா அது பெரிய சிக்கலான விஷயம். ஏன்னா ஒரு
எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு முற்றுப்புள்ளியில் போய் நிற்கும். குடும்ப வாழ்க்கையினுடைய இதே ஒரு தொடர்ச்சியே சுத்தமாக இல்லாமல் போய் நிற்கும். அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற தலைமுறையினருந்தும் நின்றுக்கிட்டே இருக்குது. நிறைய பெரும்பாலானவங்களுக்கு திருமணம் ஆகலை. அந்த வயதுக்கு திருமணம் ஆகலை. திருமணம் ஆகாதனால என்னாச்சுன்னா, அடுத்தது பிறந்து வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தினர் குறைஞ்சிட்டாங்க. அவங்க சமூகத்தினர் அடுத்தது சமூகத்தினர் வளர்ந்து வரது குறைஞ்சனால என்ன ஆச்சுன்னா, இது வரைக்கும் கட்டி வச்சிருக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் நிரப்ப வேண்டிய சீட்டுகள், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற எதுவாக இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒரு குறைபாடாகவே இருக்குது. அதாவது நிரம்பாத சீட்டுகளோட எண்ணிக்கையும் ஒவ்வொரு கல்லூரியிலையுமே ஒவ்வொரு விகிதத்தில் அமைஞ்சிருக்குது. இதுக்கு அடிப்படை காரணம் யாருன்னு பார்த்துட்டோம்னா, திமுக தலைமை குடும்பத்தினுடைய வாழ்வியல் முறை தான் முற்றிலும் காரணம் அப்படிங்கிறது நான் சொல்லலை. என்னுடைய குழுவினர் எடுத்த ஒரு அதாவது முழுமையான ஆய்வு தகவல்களில் தெரிய வந்திருக்குது. இங்கே தமிழகம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மக்கள் தொகை குறைக்கணுங்கிற பேரில் இன்னைக்கு ஏற்படுத்தின இந்த பழக்க வழக்க மாற்றங்கள் தான் இன்னும் அடுத்த தலைமுறையை சுத்தமாக இல்லாமல் பண்ண போகுது. இதனால் பாதிக்கப்பட போகிறது வேற யாரும் இல்லை, சாக்ஷாத் திமுக குடும்பத்தினர் தான். அவங்களுக்கு தான் அடுத்தது மது விற்பனை குறையும், அது இதுன்னு பெரிய பிரச்சனையாகும். போத வரைக்கும் நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை பெரிய அளவில் அடுத்து இன்னொரு 2-3 தலைமுறைகள், அதுவும் இன்னொரு 30-40 வருடங்களில் பெரிய அளவில் குறைஞ்சிரும். அந்த 30-40 வருடங்களுக்குள்ள நம்ம சரியாக நம்மளை மேம்படுத்திக்கல, சரியாக கட்டமைச்சிக்கல, பாரம்பரியமான திருமண முறைகளையும் பெண்களுக்கு சரியான அறிவு வளர்ச்சியும் கொடுக்கலைன்னா என்ன ஆகுனா, பிற்காலத்தில் நாட்டினுடைய வளர்ச்சி பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய குழுவினருடைய ஆய்வு தகவல். இந்த ஆய்வு தகவல்லாம் எப்போ எடுத்தாச்சு, ஆனால் எதுலேயும் சொல்லலை. ஏன்னா சொல்லியிருந்தேன்னா இதுக்கு காரணம் யார், இதுக்கு பின்புலமாக இருக்கிறது யார், இந்த கேள்வியெல்லாம் வந்திருக்கும். அதனால் என்னால் இந்த ஆய்வு தகவலை சரியாக சொல்ல முடியல. ஆனால் இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சியில் வெறும் கொடுமையாக போயிட்டு இருக்குது. எந்த ஒரு ஆதரவும் திமுக தலைமை குடும்பத்துக்கு இல்லை. இயற்கையினுடைய ஆதரவாக இருக்கட்டும், இல்லை செயற்கையினுடைய ஆதரவாக இருக்கட்டும், அல்லது திமுக தலைமை குடும்பத்தினுடைய ஒரு அறிவு வளர்ச்சியாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற ஞானமாக இருக்கட்டும், அவங்க இருக்கிற நாலேஜாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற செலவுகளாக இருக்கட்டும், குடும்பத்துக்கு அவங்க செலவு பண்ணி அவங்கள பெரிய இது மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்கிற மாதிரியான ஒரு நபரை காமிச்சிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே குறைபாடு, ஆதரவுகளே இப்போ ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு. இன்னும் இந்த ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஆட்சி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது ஒரு 15 வருடங்கள் 20 வருடங்களுக்கு திமுக திரும்ப ஆட்சிக்கு வரவே முடியாது. இன்னொன்று, இந்த 2026 2026க்கு அப்புறம் திமுகனுடைய கட்சிகள் ஒன்று இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கழுது தேஞ்சு கட்டெருமான கதையாக தேஞ்சு கட்டெரும்பாயி அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அதுவுமே காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, கலாச்சாரத்தில் திமுக கட்சி ஏற்படுத்தின ஒரு பெரிய மாற்றம் தான். நாடக காதல், அப்புறம் என்னென்னமோலாம் பண்ணுனீங்க இந்த விசிக கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன், அப்புறம் இன்னும் சில சமூக விரோதிகள் எல்லாம் பண்ணின வேலைகள்னால நிறையவே என்னன்னா மக்களினுடைய ஒரு வாழ்வியல் முறைகள்ல மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. இதில் குறிப்பாக பார்த்துட்டோம்னா, இந்த பெங்களூர் அப்படிங்கிற ஒரு இடம் தான். இந்த பெங்களூருங்கிற கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூருக்குள்ள அந்த ஒரு தனி தலைநகர் சொல்ல முடியாது, மாநகரத்தில் என்னென்னமோ கேவலங்கள் நடக்குது. அந்த கேவலங்கள்லாம் கலாச்சார சீரழிவை கொண்டு வந்துருச்சு. இப்போ இது மாதிரியான விஷயங்கள் நம்ம தோண்ட அடிப்படையாக யாருன்னு பார்த்துட்டோம்னா ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான். அது திமுக தலைமை குடும்பம். நிறையா பணத்தை வெளிநாடுகளில் இருந்து வாங்கி அப்புறம் உள்நாடுகளில் இருந்து சுரண்டி என்னென்னமோ வேலை பார்த்துருக்கீங்க. அதை நான் சொன்னேன்னா இன்னும் பாகமாக பகுதியாக பத்தியாக சும்மா வண்டியாக ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வண்டியான எத்தனை நீங்கள் இது வரைக்கும் கொள்ளை அடிச்சிருக்கிற மணல் கொள்ளையில் நீங்கள் பயன்படுத்தின லாரி அந்த வண்டிகளை விட அந்த மாதிரி இன்னொரு 1000 மடங்கு வண்டிகள் நம்ம திமுக பண்ணின இதனுடைய கொள்ளைகள் இதனுடைய அஸ்திவாரத்தை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்.
அதில் தலைமை குடும்பம் நல்லா தெளிவாக இருக்கிறாங்க. என்னமோ அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், தொண்டர்கள், உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் செஞ்சது இவங்களுக்கு தெரியாத மாதிரியே வந்து அப்படியே காமிச்சிக்கிட்டு ஒரு பில்டப் கொடுத்துட்டு தப்பிச்சு தப்பிச்சு வராங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற விஷயம் எப்போ தெரிய வரும்னா, உங்களுக்கு ஆட்சியே நடத்த தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களை கை காமிக்கும் போது தான் கண்டிப்பாக இது முன்னாடி காலத்தில் நடந்த எல்லா கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், விபத்துகள் அது இதையும் நம்ம சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு தலைமை குடும்பத்துக்கு தெரிஞ்சே நடந்தது அப்படிங்கிறது தெரிய வரும். அப்படிப்பட்ட விஷயங்களை இப்போ ஆதாரங்களோட நான் நிறைய மக்களால் இன்க்ளூட் மீ என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆதாரங்களை வெளியில் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆதாரங்களை வெளியில் கொண்டு வந்தால் நீங்கள் அழிக்கிறதுல தான் குறியாக இருப்பீங்களே ஒழிய அதை ஒத்துக்கிறதுல உங்களுக்கு மனசே வராது. அந்த மனசு ஒரு காலத்தில் வரும். திமுக கட்சி அழியும் போது கண்டிப்பாக நீங்கள் எல்லா தவறுகளையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம், காலகட்டம் வரும். அப்போ நான் உங்களுக்கு காணொலியில் நான் சொல்கிறேன். இது மாதிரி இன்னும் என்னென்ன விஷயங்களில் திமுக தலைமை குடும்பத்தை பற்றி இந்த தலைப்புடைய பாகத்தில் என்னால் தெரிவிக்க முடியுமோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த காணொலியில் நான் கொண்டு வரேன். என்னுடைய இந்த காணொலி பிடிச்சிட்டோ பிடிக்கலையோ நீங்கள் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா தான் உங்கள் நெருங்கிய நபர்களுக்கு பகிர்ந்து பார்க்க சொன்னீங்கன்னா தான் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். நிறைய விஷயங்கள் வெளியில் வந்ததுனா தான் கண்டிப்பாக நாம் வந்து உளவியல் ரீதியாக பகுத்து பார்க்குறதில்ல, இதையும் ஆராய்ச்சி பார்க்குறதில்ல. ஆராய்ச்சி செஞ்சு ஆய்வுகள் நடத்தி அதை நம்ம உண்மை இதுன்னு சிந்திச்சு பார்க்குறது நம்மளுடைய அடிப்படை அறிவு பக்குவம் அடையும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.